வத்த இலைய வந்து எடுத்து போட்டுறலாம். அத நல்லா வதக்கி விட்டு, அது நல்லா வதங்குனதுமே வந்து வெங்காயம் சேர்த்துட்டு வதக்கி விட்டாங்க. வெங்காயம் வதங்குனதும் 5 பல் பூண்டு சேர்த்து நல்லா வதக்கி விட்டாங்க. அது வதங்குனதுமே தேங்காய் சேர்த்துக்கிட்டாங்க. தேங்காயும் சேர்த்து வதக்கி விட்டதுக்கு அப்புறமா கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிட்டாங்க. அது கூட புளியும் சேர்த்துட்டாங்க. எல்லாம் வதங்குனதுக்கு அப்புறமா எடுத்து ஆற வச்சு நம்ம அரைச்சிட வேண்டியதுதான். இது வந்து அம்மில தான் அரைப்பாங்க. அம்மில அரைச்சா நல்லா கெட்டியா இருக்கும் துவையல் மாரி. நம்ம வந்து மிக்ஸியில அரைக்கிறனால கொஞ்சம் தண்ணி ஆயிரும். அதனால கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி தெளிச்சு தெளிச்சு அரைக்கணும் நம்ம. இந்த மாரி அரைச்சோம்னா துவையல் மாரி வந்துரும். ஆனா அம்மில அரைச்சா தான் நல்லா கெட்டியா இருக்கும். அம்மா ஆற வச்சு அரைச்சு எடுத்துட்டு வந்துட்டாங்க. மணமே அவ்ளோ சூப்பரா இருந்தது. உடனே சாப்பிடணும் போல இருந்தது. நானும் உடனே போட்டு சாப்பிட்டுட்டேன். டேஸ்ட் அவ்ளோ சூப்பரா இருந்தது. நீங்களும் மறக்காம ட்ரை பண்ணி பாருங்க. இந்த துவையல் கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும். நீங்க இதுவரை இந்த துவையல் செய்யலைன்னா கண்டிப்பா செஞ்சு சாப்பிடுங்க. மருத்துவ குணம் நிறைந்த இந்த துவையல.